சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். உதயநிதியின் வீட்டில் அதிரடியாக நுழைந்த அமலாக்கத்துறை. அதிர்ச்சியில் உதயநிதி. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சட்டமன்றத்தில் என்பது வருவதற்கு இன்னும் ஒரு 6-7 மாத காலங்கள் தான் இருக்கிறது. அந்த 6-7 மாத காலத்திற்கு உள்ளாகவே திமுக அமைச்சர்கள், திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என அவரவர்கள் வீடுகளுக்கு அமலாக்கத்துறை மற்றும் முக்கியமானவர்கள் சோதனை செய்ய வரப்போகிறார்கள். அந்த சோதனையிலே பல முக்கிய அமைச்சர்கள் சிக்குவார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷா அவர்கள் சமீபத்திலே தமிழகம் வந்த சமயத்திலே கூட பார்த்தீங்கன்னா திமுகவை முற்றிலுமாக அழித்து ஒழிக்க வேண்டும், திமுகவே ஊழல் கட்சி, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்த நபர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நமது அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தை பேசிவிட்டு போயிருந்தார். அவர்களுக்கு சரியான ஒரு தக்க பாடம் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் டெல்லி மேலிடம் ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது டெல்லி மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி ஜெயித்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பின்னோக்கித்தான் நமது பாஜகவிற்கு கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். கூட்டணி பேச்சுவார்த்தை பிளஸ் தொகுதி பங்கீடு இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பாஜக பார்த்து கொண்டிருக்கூடிய அந்த வேலையிலே அதாவது மிகப்பெரிய ஒரு திட்டத்தையும் கையில் வச்சிருக்காங்களாம். இதுவரைக்கும் திமுக அமைச்சரவையிலே யார் யார் இருந்தார்கள், எத்தனை நபர்கள் இருந்தார்கள், அவர்கள் எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு கருப்பு பணம் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் என்பது இருக்கிறது, அந்த வழக்குகளில் எந்த வழக்குகளை நாம் தூசி தட்ட முடியும், எத்தனை நபர்கள் ஊழல் வதும் வாங்காமல் எந்த நபர்கள் உறுதியாக சரியான முறையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் தனித்தனியே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிற்கு எதிராக தற்போது பாஜக போர்க்குடி வீழ்த்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் நாளைய தினம் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அப்படி எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் போகக்கூடிய அந்த வேளையில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைலையும் கொண்டு போக போகிறார். அதன் காரணமாக திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்பது ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க.